ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கடலை சட்னி தாங்க செய்யலான்ட்டு. கடலை நல்லா வறுத்துட்டு அதிலேருந்து தோல் நீக்கிட்டு அதோட தேங்காய் கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கிறேங்க. வடை சட்டியில் எண்ணெய் விட்டு ஜீரகம், மிளகு, அப்புறமா மல்லி, கறிவேப்பிலை, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம கடலையும் தேங்காயும் போட்டு பார்த்திங்களா, அதில் நம்ம வறுத்தம் பார்த்திங்களா அதையும் போட்டு சேர அரைச்சிடணும். புளி அதோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும். அவ்வளோதாங்க, கடலை சட்னி ரெடிங்க. நான் மதியத்துக்கு ரசம் தாங்க வச்சேன். ரசம் அப்புறமேட்டு சிம்பிளாக முட்டை வேக வச்சிட்டேங்க. சின்ன குட்டி நவிலனுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. காய்ச்சல், அப்புறமா திடீர்னு இருந்த பாக்கில் காய்ச்சல் வந்துருச்சு. அப்புறம் வாய் புண்ணு மாதிரி அந்தனால தான் காய்ச்சல் வந்திருக்கும் போல். சாப்பிட மாட்டேங்கிற எதுவுமே. அவனை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. அதனால் சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். மழையும் பார்த்திங்கன்னா விடாமல் பெஞ்சிட்டே இருக்குது. தம்பி வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்ட்டு விட்டோடனே அந்த டைமில் நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். புயலுங்களாம்மா 5 நாளைக்கு மழை விடாமல் அப்படியே பெஞ்சிட்டே இருக்குமாம்மா. கபிலுக்கு வேறு எக்ஸாம் நடந்துகிட்ருக்குங்க. அதனால் கொஞ்சம் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். 2 பேர்த்தையும் பார்த்துட்டு இவருக்கு சொல்லித்தரணும், தம்பியும் அவளும் அழுதுகிட்டே இருந்தானுங்களா. அது 2 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப சிரமங்க. குழந்தைக்கு நல்லபடியாக சரியாயிருணுங்க. அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும்.